ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பயோ 360 தமிழில் த லிவிங் வேர்ல்டில் உள்ள பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டரைசேஷன். இப்போ ஒரு ஆர்கானிஸ் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம கண்ணில் பார்த்த உடனே என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் அதில் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் கேரக்டரைசேஷன். அடுத்து ஐடென்டிஃபிகேஷன். இதே மாதிரி நம்ம நிறைய ஆர்கானிஸை வந்து பார்த்துட்டு அதை வந்து என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கு அப்புறம் அந்த எந்தெந்த ஆர்கானிஸ்க்கு எல்லாம் சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்குது, சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐடென்டிஃபிகேஷன். அடுத்து கிளாசிஃபிகேஷன். ஸோ ஐடென்டிஃபிகேஷனும் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இவங்கெல்லாம் இவ்வளோ சிமிலாரிட்டிஸ் வந்து இவங்ககிட்ட ஒன்றா இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஜீனஸில் வந்து வச்சிடலாம். இவ்வளோ சிமிலாரிட்டிஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது, அதனால் இவங்களை வந்து இந்த கிளாஸில் வச்சிடலாம், இந்த ஆர்டரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். அடுத்து நாமன்க்ளேச்சர். அதாவது ஒரு ஆர்கானிசத்துக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக ஒரு நேம் வந்து வைக்கிறது. ஆல் ஓவர் வேர்ல்டு முழுக்க ஒரே பேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சயின்டிஃபிக் நேம்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வைக்கிறது. அதுக்கு பேர் தான் நாமன்க்ளேச்சர். டாக்ஸானமி. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஐடென்டிஃபை பண்ணுறது, கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது, பேர் வைக்கிறது ஆர்கானிசத்துக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிற ஸ்டடி, இல்லைனா ஒரு சயின்ஸ், இல்லைனா ஒரு பிரான்ச், அதுக்கு பேர் தான் டாக்ஸானமி. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணுறது. எதை அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறது, பேர் வைக்கிறது, கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் சொல்ல போனோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்ஸ்னாலும் டாக்ஸானமினாலும் சேம் தான். ஆனால் இந்த சிஸ்டமேட்டிக்ஸில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்து ஆட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா எவல்யூஷன், அதாவது பரிணாமம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அனிமல் கிங்டத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், என்ன பண்ணியிருப்பாங்க, எது டிப்ளோபிளாஸ்டிக்னு ஸ்டார்டிங்கில் வரும், அதுக்கப்புறம் ஒரு சில இது வந்து ஃபைலம் போனதுக்கப்புறம் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு மாறும். இனிஷியலாக வந்து அவங்களுக்கு ஹார்ட்டு, சர்க்குலேட்டரி சிஸ்டம் எதுவுமே இருக்காது. அப்புறம் ஃபஸ்ட்டு ஓப்பன் வரும், அப்புறம் க்ளோஸ்டு வரும். இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லாயிருக்கும், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் இது அவங்க யாருக்குமே வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி படிக்கிறது தான் வந்து என்னது எவல்யூஷன். அதையும் இதோடு சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்ஸான். அது வந்து சிங்குலர். டாக்ஸா அப்படிங்கிறது வந்து ப்ளூரல். சரி, இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஆர்கானிஸத்தை பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் அதில் உள்ள கேரக்டர்ஸ் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பார்த்து எழுதினதுக்கப்புறம் அதை வந்து ஒவ்வொரு குரூப்பில் வந்து போய் ஆட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ அந்த குரூப் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து சாதாரண இங்கிலீஷ் வேர்டு. சரிங்களா. இப்போ இந்த டாக்ஸானமியில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்னிக்கல் வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த குரூப்புக்கு பதிலாக அவங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்ஸான் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். வீட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கானிசம். ஸோ அது வந்து பிளான்ட்டா அனிமலா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட் அப்படிங்கிறனால இதை எங்கே தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னா கிங்டம் பிளான்டேல வந்து வைக்கிறாங்க. இப்போ அந்த கிங்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டாக்ஸான். அதே மாதிரி இது வந்து எத்தனை காட்லிடன் இருக்குதுன்னு பார்க்குறாங்க, ஒன்று தான் இருக்குது. ஸோ அங்கே அந்த குரூப்பில் தூக்கி வைக்கிறாங்க. அதாவது கிளாஸ் மோனோ காட்லிடனே அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டாக்ஸான். அதே மாதிரி இது வந்து ஃப்ளார்ஸ், இதில் ஃப்ளார்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ளாரிங் பிளான்ட். ஸோ ஆஞ்சியோஸ்பெர்மே அப்படிங்கிற டிவிஷனில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ அந்த டிவிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்ஸான். சரிங்களா. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டாக்ஸானை பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த டாக்ஸானுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னா அதே டெக்னிக்கல் வேர்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா டாக்ஸான்னா என்ன அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்னென்னலாம் டாக்ஸானில் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுதான் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். ஸோ இதில் என்னென்னலாம் வரும், கிங்டம் வரும், ஸ்பீசிஸ் வரும், ஆர்டர், கிளாஸு, ஜீனஸ், ஃபேமிலி, இது எல்லாமே வந்து வரும். சரி, அடுத்து டாக்ஸானமிக் ஹைரார்கி. ஹைரார்கி அப்படின்னாலே படிக்கட்டு, கீழே இருந்து மேலே, அதாவது அசெண்டிங் ஆர்டராகவோ, அதாவது இந்த டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்ன்னு இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ நம்ம சொல்கிறது. சரிங்களா. இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் எக்ஸாம்பிள், அது வந்து டிசெண்டிங் ஆர்டர். அதில் பாருங்கள் கிங்டம்னு வரும் ஃபஸ்ட்டு, அடுத்து ஃபைலம் வந்து அனிமலுக்கு வரும், டிவிஷன் வந்து பிளான்ட்ஸ்க்கு வரும், அடுத்து கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ், இது வந்து டிசெண்டிங். இதே அசெண்டிங்கில் போகணும் அப்படின்னா ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், டிவிஷன் ஆர் ஃபைலம், அடுத்து கிங்டம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லோகோ உள்ள பயோ 360 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.